சே விஷ்ணு கேஸ் கட்டு பூராமே அரசியல்வாதி கெட்டுக்கு பூராமே வெளியே ஒதுக்கியிருப்பா. கவர்மெண்ட் வேலாக்கிறவனு தனி, பிரியா பேங்கில் உள்ள தனி, எத்தனை செக்ஷனில் தனித்தனியாக இருக்குது. அத்தனை செக்ஷன் பிரித்து கெட்டுகளை ஒதுக்கிருங்கப்பா. கணக்கு போட்டார் ஜட்ஜி ஐயா, போட்டார். கெட்டுகளை பூரா ஒதுக்கிருங்க. சிட்டி வாரி கிராம வாரிய தூக்கையில் ஒவ்வொரு வேலை அடி. ஆணுக்கு பெண்ணுக்கும் கொடுக்குற கொடுப்பு. ஏதோ கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு கேட்குறது அதுக்கு பார்ப்பார். அதுக்கு என்ன ஏதுன்னு பார்ப்பார். மற்றது எல்லாம் அடித்து பூரா துவைச்சி தொங்க விட்ருவார். பூரா ஒடிச்சு விட்ருவான். கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம் தொங்கி அப்படியே தொட்டில் கட்டி அலையணும். சிட்டி கிராமத்தில் அப்படியே தொட்டில் கட்டிட்டு அலைய விடுவார். அது கண்டிப்பாக உண்டு. லத்தி போட்டாரா லத்தி அது சீக்கிரமாக போடுவார். ஒடிச்சு விட்ருவான், திருக்கி விட்ருவான். திருக்கிட்டு போகிற அங்கே போய் தொட்டில் ஆஸ்பத்திரியா, எலும்பூரி ஆஸ்பத்திரி, டாக்டர், இருதயத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி, காய்ச்சலுக்கு ஒரு ஆஸ்பத்திரி, எந்த ஆஸ்பத்திரி இராது. எல்லா ஆஸ்பத்திரியும் பூட்டிடுவார். அந்த ரண வழி துடிக்க விடுவார். எப்படி அறுத்து திங்க ஒவ்வொரு ஆடு மாடு கோழி பறவைகளை துடிக்க இருக்கான்ல, அந்த மாதிரி இந்த மானிட பேலை துடிக்க விடுவார். துடிக்க விட்டு இந்த இப்போ கூடிய சீக்கிரம் வந்துடும், கவலைப்படாதீடா, கவலைப்படாமல் ஓடு. சிட்டி கிராமத்தில் ஓடு, அழகாக ஓடுவோம். பொண்டாட்டி பிள்ளையில நான் ஏற்கனவே நக்க முடியல, வேறு மாதிரி நக்கிட்டு போங்கடா, நக்குங்கடா. நக்கி உறிஞ்சி வாயில் வழியே உறிஞ்சி நக்கிட்டு போங்க. போட்டார் கணக்கு, விட மாட்டார். நான் உட்காந்த கணக்குன்னு எடுக்காமல் உட்காந்து ஆட்டிக்கிட்டா இருக்கான் அப்படிங்காரு. பிறகு ஆட்டி விட்டுருவார் பூமியை. கிட்டுன்னு வெளிநாட்டில் பூரா சண்டையும் சத்திரமாக பயங்கரமாக வரும், போர்க்களமாக வரும். அடுத்தாப்புல தாய் இந்தியா நாடு முழுவதும் இப்போ வரும். இல்லை ஜனநாயகம் காகித பேப்பர் இல்லைன்னா அரசியல்வாதியை கடிக்க விடுவார். நாய் குதிரை போட்டாரா அந்த பவரை விடுவார். அந்த பவரை விட்டோடனே 100 பேர் 200 பேர் சேருவான். எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் காரில் வருவான். அப்படியே டோரை திறந்து கடிச்சிடுவான். கடித்து கொதறி உன் பொண்டாட்டி உன் புள்ள இருந்தாலும் கடிச்சு 4 பக்கம் செதறி கடித்து குதற விடுவார். நாய் பவரை விட்டாச்சுன்னா குதறும், புரியுதா? இப்போ வெளிநாடு குதறுதுடா, அதை மாதிரி தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு தான் இப்போ குதற நாங்கள் கேட்கோம். விஷ்ணு பிரமா கேட்கும், நாய் மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே குதற விடுங்கண்ணா. ஏன்னா எல்லா பவரும் அவர் கையில் இருக்குது. லேசாக விட்டால் போதும், 10-50 பேர் போனால் போதும். எம்எல்ஏ தூக்கிட்டு போவான், எம்பி போவான், மந்திரி போவான், முதலமைச்சர் போவான். கடித்து கொதறி அப்படியே கடிக்க வேண்டிய இடத்துலையும் கடிக்க விடுங்க அப்படிங்க. நாங்கள் கேட்கோம் எங்கள் அண்ணங்கிட்ட, கடிக்க வேண்டிய இடத்துல கடித்து அப்படியே இழுத்து எறியணும். அப்போ அந்த ரண வழி தெரியணும்ல. எவ்வளோ சேட்டை அகம்பாத சேட்டையாட பண்ணிக்கிட்டு இருக்கிய அரசியல்வாதி முட்டா பேகலாம் முக்கால்